الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ونبينا مولانا محمد صلى الله عليه وسلم. اللهم صل على محمد عبدك ونبيك ورسولك نبي الأمي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم تحنن على محمد وعلى آل محمد كما تحننت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم ترحم على محمد وعلى آل محمد كما ترحمت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم سلم على محمد وعلى آل محمد كما سلمت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد عباد الله أوصيكم أولا بنفسي بتقوى الله فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد ذرأنا لجهنم كثيرا من الجن والإنس لهم قلوب لا يفقهون بها ولهم أعين لا يبصرون بها ولهم آذان لا يسمعون بها أولئك كالأنعام بل هم أضل أولئك هم الغافلون. وقال الله تعالى أيضا بسم الله الرحمن الرحيم. إن الإنسان خلق هلوعا إذا مسه الشر جزوعا وإذا مسه الخير منوعا. وقال الله تعالى أيضا بسم الله الرحمن الرحيم. فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما. آمنت بالله صدق الله مولانا العظيم. عن عائشة رضي الله تعالى عنها قالت سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إن المؤمن لا يدرك بحسن خلقه درجة الصائم القائم. رواه أبو داود. وقال نبينا محمد مصطفى صلى الله عليه وسلم أيضا عن أبي الدرداء رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال ما من شيء أثقل في الميزان من حسن الخلق. رواه أبو داود. صدق رسول الله صلى الله عليه وسلم. அருள் தந்து பொருள் தந்து
அழியாத மறை தந்து பேரொழியாம் பெருமானாரை போற்றுவதற்கோர் குவித்தந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கே வான்புகள் அனைத்து முடித்தார்க்கும் அல்ஹம்துலில்லாஹ். நாளிலத்தின் நாயகம், அன்பின் தாயகம், பொறுமை சிகரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் சன்மார்க்கத்தின் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக தாங்களின் உயிர்களை எல்லாம் நட்களாக பாவித்த அன்னவர்களின் உத்தம தோழர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபூஅத்தாபீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள் வல்லவர்கள் அனைவர்கள் பெயரிலும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றும் எப்பொழுதும் நிலவட்டுமாக. இறை இல்லமாம் அல்லாஹ்வின் மாளிகையில் ஜும்ஆவின் கடமை நிறைவேற்றுவதற்காக அல்திகாஃப் நியத்தோடு தூய்மையான எண்ணத்தோடு நேரக்காலத்தோடு வருகை தந்திருப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு நிறைந்த ஈமானிய உறவுகளே, இஸ்லாமிய கனவான்களே, வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமது வாழ்வில் எந்தெந்த வழிகளெல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அதனை எடுத்து நடக்குமாறும், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறானோ, தடுத்திருக்கிறானோ, தடை செய்திருக்கிறானோ அதனை தவிர்த்து நடக்குமாறும் முதற்கண் அடியே நான் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்ல உபதேசம் செய்து கொள்கிறேன். கண்ணியமான கனவான்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ளம் கொண்ட வாலிப நண்பர்களே, ஹுத்பாவை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஆங்காங்கே பிரிந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் அப்படியே கொஞ்சம் முன்னால் வந்த மஜ்மாவில் நெருக்கமாக அமர்ந்து கொள்ளுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். வயசாளிகள் இருந்தா, நோயாளிகள் இருந்தா ஓரமா சாஞ்சி கொள்வீங்க. மற்ற சகோதரர்கள் முன்னால வாங்க. எந்த அளவுக்கு மஜ்மாவில் நெருக்கமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு சொல்ற விஷயங்கள் எங்களோட வாழ்க்கையில அமல்படுத்துறதுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இடவெளி விட்டு அமர்வோம் என்றால் ஷைத்தான் வந்து அமருவான். எனவே கண்ணியமான வாய்ப்புகளே, பெரியவர்களே, மஜ்மாவில் முன்னால் வந்து நெருக்கமாக அமர்ந்து கொள்ளுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். கண்ணியமான கனவான்களே, இன்றைய ஹுதுபா பிரசங்கத்தின் தலையங்கம் அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய நற்பண்புகள், நற்குணங்கள் சம்பந்தமாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் ஒரு மனிதனை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவது வெளிரங்கத்தை வைத்து அல்ல, வெளிரங்க தோற்றத்தை வைத்து அல்ல. ஒருவர் பார்ப்பதற்கு வெள்ளையா இருக்கிறார், அழகா இருக்கிறார், பசந்தா இருக்கிறார், ஸ்டைலா ஆடையிருக்கிறார், பெரிய வாகனத்தில் வாரார், அதிகமான செல்வம், செல்வாக்கு, அதிகாரம், பட்டம், பதவி இருக்கிறது, இவர் அல்லாஹ்விடத்திலே கண்ணியமானவர் என்று அல்லாஹ் கருத்திலே கிடையாது. இன்னும் ஒருவர் இருக்கிறார், பார்ப்பதற்கு அசிங்கமாக இருக்கிறார், கருப்பாக இருக்கிறார், ஏழையாக இருக்கிறார், எந்த பட்டம் பதவியும் கிடையாது, சொத்து செல்வங்களும் கிடையாது. இவர் அல்லாஹ்வுடைய பார்வையில் அல்லாஹ்விடத்தில் இவர் தாழ்ந்தவர், அந்தஸ்து குறைந்தவர் என்பதும் அல்லாஹ்வுடைய கருத்திலே கிடையாது. கண்ணியமானவர்களே, யாரிடத்தில் நல்ல தன்மைகள், நல்ல பண்புகள், நல்ல குணங்கள், நல்ல எண்ணங்கள் இருக்கிறதோ அவர்களே அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். யாரிடத்தில் தக்வா இருக்கிறதோ, இறையச்சம் இருக்கிறதோ, அதே போல் நல்ல குணம் இருக்கிறதோ இவர்களை அல்லாஹ் உயர்த்துகிறான், கண்ணியப்படுத்துகிறான். கண்ணியமானவர்களே, உதாரணமாக நானும் நீங்களும் கூட ஒருத்தரை மதிக்கிறது நல்ல தன்மைகளை வச்சிருக்காங்க. உதாரணமா நாங்க பாதையில போற நேரம் ஒருவர் எங்களுக்கு சலாம் சொல்றார், சிரிச்சு பேசுறார், நாங்க சொல்றோம் என்ன தெரியுமா, மாஷா அல்லாஹ், அவரெண்டா நல்ல மனுஷனா, அவரெண்டா நல்ல மனுஷனா, ஒரு நிர்மாணம் தந்திருக்கிறாரா, இல்ல ஒன்றும் தந்தொன்றும் இல்லை, நிர்மாணம் உதவி செஞ்சிருக்கிறாரா, ஒன்றும் செஞ்சில்லை, அப்ப ஏன் அப்படி செல்றீங்கன்னா அவர் சொல்ற இல்ல இல்ல, என்ன கண்டாலும் ஒரு குழுமுறுவர், அன்பான ஒரு சலாம், பணிவான ஒரு பேச்சு, நல்ல மனிதர். ஏன்? நல்ல தன்மைகள் வந்ததுனால, நல்ல குணம் வந்ததுனால நாம் அவர் நல்லவர் சொல்றோம். கண்ணியமானவர்களே, உதாரணமா கெலியோய நடு பசார்ல பட்ட பகல்ல ஒருவர் ஒரு தவறு செய்யறார், ஒரு அசிங்கமான காரியத்தை செய்யறார். இதை கண்ட நாங்க எல்லோரும் அவருக்கு என்ன சொல்லி ஏசுவோம்? மிருகத்துடைய பெயரை சொல்லி ஏசுவோம். என்னப்பா
அவ்வளோக்கு விளங்குறது இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது மிருகத்துடைய பெயர் எல்லாம் சொல்லி ஏசுவோம். அவருக்கு கண்கள் இருக்குது, செவி புலன்கள் இருக்கின்றன, 2 கைகள் கால்கள் முழு மனித உறுப்புகளும் இருக்குது. அப்படி ஏன் மிருகத்துடைய பேர் சொல்லி ஏசுறோம்? நல்ல பண்பு வராததுனால, நல்ல தன்மை வராததுனால. கண்ணியமானவர்களே, சாதாரண மனிதர்களாகிய நாம் நல்ல தன்மை வரலன்னா மிருகத்துடைய பேரை சொல்லி ஏசுறோம். நாங்க மட்டுமல்ல, அல்லாஹ் அப்படிதான் பாதிக்கிறான். லஹும் குலூபுன் லா யஃகஹூன பிஹா வலஹும் அய்யுன் லா யுப்சிரூன பிஹா வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா உலாயிக கல் அன்ஆம் பல் ஹும் அலல் உலாயிக ஹுமுல் காஃபிலூன். அல்லாஹ் சொல்றான், கண்கள் இருக்குது, நல்லதை பார்க்கல, உள்ளங்கள் இருக்கின்றன, நல்லதை சிந்திக்கல, உள்ளம் இருக்குது, நல்லதை சிந்திக்கல, கண்கள் இருக்குது, நல்லதை பார்க்கல, செவி புலன்கள் இருக்கின்றன, நல்லதை கேட்கல, நல்லவற்றை சிந்திக்கல, நல்லவற்றை பார்க்கல, நல்லவற்றை கேட்கல. இந்த நல்ல தன்மை வராததினால் அல்லாஹ் சொல்றான், உலாயிக கல் அன்ஆம், அவர்கள் கால்நடைகளை போல, ஆடு மாடு ஒட்டகத்தை போல சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், பல்ஹும் அலல், இல்லை அதை விட மோசமானவர்கள். கண்ணியமானவர்களே, அன்பான ஈமானிய உறவுகளே, மனிதன் பிறக்கின்ற நேரம் நல்ல தன்மை இருப்பது ரொம்ப குறைவு. இதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல் இன்சான குலிக ஹலூஆ இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ வ இதா மஸ்ஸஹு கைரு மனூஆ. மனிதன் ரொம்ப பலவீனமானவன். மனிதன் சிஃபத் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மனிதன் ரொம்ப பலவீனமானவன். எப்படி தெரியுமா? இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ, என்னமா ஒரு கெடுதி வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, மனிதனுக்கு என்னமா ஒரு கெடுதி வந்தேன்னு வச்சுக்கோங்க, சும்மா தடமாறுவான், சும்மா பதறுவான், சும்மா டென்ஷன் ஆகுவான். வைதா மஸ்ஸஹு கைரு மனூஆ, அவனுக்கு ஒரு நலவு வந்தேன்னு வச்சுக்கோங்க, அல்லாஹ் சொல்றான், என்னமா கெடுதி வந்தா தடமாறுவான், என்னமா நலவு வந்தா யாருக்குமே கொடுக்க மாட்டான், தனக்கு மட்டும் வச்சு கொள்வான், பத்திக்கு வச்சு கொள்வான் என்று மனிதன் சிபாத்துகளை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். கண்ணியமானவர்களே, நாங்க மாலையில வேலைகளை முடிச்சுட்டு வீட்டுக்கு வார நேரம் எங்க சின்ன பிள்ளை என்ன செய்வாங்க, பாப்பா வாரார், அபி வாராருன்னு வாசலுக்கு ஓடி வருவாங்க. நாங்க கோபி சாக்லேட் ஏதோ வாங்கி கொண்டு வாரோம். எங்கட பிள்ளைகளுக்கு கொடுக்கிற நேரம் அடுத்த வீட்டுல பிள்ளை எங்கட வீட்டுல இருந்தா எங்க பிள்ளையோட கையில கொடுத்துட்டு, மகள் இந்த டொஃபிய அவருக்கும் கொடுங்களே ராஜா, இந்த சாக்லேட்ட அந்த பாபாவுக்கும் கொடுங்கன்னா அந்த பிள்ளை ஏலான்னு சொல்லுவோம். யாராவது பக்கத்துல சொல்லுவாங்க, அவருடைய பிள்ளை சரி பொறாமத்தனம் என்ன, இவருடைய பிள்ளை சரி பொறாமத்தனம் என்ன, ஆறுங்களே அவரோட வாப்பா ஒரு டொஃபிய கொடுங்க, இந்த பிள்ளை ஏலான்னு சொல்லிச்சு, ஒரு சாக்லேட்டை கொடுங்க வாங்கி தாரேன்னு சொன்னா பிள்ளை ஏலாண்டுச்சு. கண்ணியமானவர்களே, அவருடைய பிள்ளை இவருடைய பிள்ளை இல்ல, எல்லா பிள்ளைகளையும் அல்லாஹ் அப்படிதான் படைச்சிருக்கிறார். ஆனால் மனிதர்களாகிய நாம் முயற்சி செய்து 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 நல்ல தன்மைகளை உருவாக்க வேண்டும், நல்ல அகலாக்கை உருவாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, நாம் பிறரை மதிக்கணும், அடுத்தவர்களை மதிக்கணும், யாரை கண்டாலும் புன்முறுவல் போட்டு சிரிக்கணும், அன்பான ஒரு சலாம் சொல்லணும், பணிவான ஒரு பேச்சு பேசணும். யாரையும் கீழ்த்தரமாக, யாரையும் கேவலமாக, யாரையும் ஏளனமாக நான் நினைச்சிடக்கூடாது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அபூதாவுல வரக்கூடிய ஹதீஸ், ஒரு மனிதன் பகல்ல நோன்பு நோற்று இரவு முழுவதுமாக, பகலில் நோன்பு நோற்று இரவு முழுவதுமாக நின்று வணங்கிய நன்மையை ஒரு செயல் மூலம் அடைய முடியும் சொல்லிட்டு சொன்னாங்க. ஹுஸ்னுல் குலூப், யாருக்கிட்ட நல்ல குணம் இருக்கிறோ அந்த நற்குணத்தால பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவெல்லாம் நின்று வணங்கினா என்ன தரஜா நன்மை கூலி கிடைக்குமோ நல்ல குணமுள்ளாருக்கு கிடைக்கும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா சொல்லுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு நற்குணம் தெரியுமா? நபியுடைய நல்ல பண்பு எப்படி தெரியுமா? யாரை கண்டாலும் சிரிப்பாங்க,
யாரை கண்டாலும் சலாம் சொல்லுவாங்க. கோவிச்சு கொள்ள கூடாது. எங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, என்ன தெரியுமா? எங்களுக்கு தெரிஞ்சாக்களுக்கு சலாம் சொல்றேன். எங்களோட பிசினஸ் செய்யறதா ஒரு சலாம், எங்களோட கென்சிண்டா ஒரு சலாம், எங்களோட பார்ட்டிண்டா ஒரு சலாம், இல்லைன்னா கணக்கு எடுக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் உயிருக்கு மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அஹ்லாகா நடந்து கொண்டாங்க தெரியுமா? ஒரு நாள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதையில வந்து கொண்டிருக்கிறார். முழு சஹாபாக்களும் இருக்கிறார். தூரத்திலிருந்து ஒரு சஹாபி வார், ஸைத் பின் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சஹாபி கடும் கவலையோட, பெரிய டென்ஷனோட, சோகத்துல வாரார். பாதைய சஹாபாக்களை கண்டு யாருக்கும் சலாம் சொல்லல. இப்ப நாங்க ரோட்ல இருக்கிறோம், எங்களுக்கு தெரிஞ்ச மொஹப்பத்தான ஒருவர் ஏதோ ஒரு கவலையா பேசாம போறார். நாங்க என்ன சொல்லுவோம்? ஆண்களே அப்பா, அவங்களுக்கு சரி போயிட்டு முன்னுக்கு கண்டு கூட சலாம் சொல்லல பாருங்களே. அவர் என்ன டென்ஷன் பிரச்சனை அவருக்கும் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஆனா நாங்க கதை கட்ட ஆரம்பிக்கிறோம். கண்ணியமானவர்களே, எல்லா சஹாபாக்களும் பார்க்கறாங்க. ஸைத் பின் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு யாரோடும் சிரிக்கல, பேசல, சலாம் இல்ல, கவலையா போறாங்க. முன்னால யாரு வாருன்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க. நபிக்கு கூட சலாம் சொல்லல, சிரிக்கவும் இல்ல, பார்க்கவும் இல்ல, புன்முறுவலும் ஒன்றும் இல்ல, அப்படியே போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அப்படியே நின்று அவர்கள் காதை பிடிச்சி இழுத்தாங்க. ஸைத் பின் அர்கம் ரலியல்லாஹு காதை பிடிச்சி இழுத்து முகத்துக்கு திருப்பி நேருக்கு நேர் வச்சாங்க. வச்சு ஒரு புன்முறுவல் கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸைத் பின் அர்கம் ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த நேரம் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. நான் கடும் கவலையோட, சோகத்தோட, ஒரு பிரச்சனையோட வந்தேன். என் உயிருக்கு மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று என் காதை பிடிச்சி திருப்பி முகத்தை பார்த்து சலாம் சொல்ல புன்முறுவல் கொடுத்தாங்க. என் மனசுல கவலையெல்லாம் இல்லாமல் போயிட்டு எனக்கு எப்படி ஒரு சந்தோஷம் வந்துச்சு தெரியுமா? அந்த கட்டத்துல இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு சொர்க்கத்தை கொடுத்தா எப்படி ஒரு சந்தோஷம் வருமோ அப்படியான ஒரு சந்தோஷம் எனக்கு வந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று என் காதை பிடிச்சி இழுத்து முகத்துக்கு நேரா வச்சு சலாம் சொல்லி சிரிச்சது. கண்ணியமானவர்களே, எவ்வளவு நல்ல பண்பு பாருங்க. எங்களுக்கிட்டே வரணும், எங்களோடு இருக்கிறோம் இல்லையோ, முஸ்லிமா சலாம் சொல்லுவோம். புன்முறுவல், அன்பான சலாம், பணிவான ஒரு பேச்சு, ஒரு புன்முறுவல். மாற்று அந்த சகோதரர்கள் நாம் பழகுகிறோம், அவங்களை கண்டால் ஒரு சிரிப்பு, ஒரு புன்முறுவல், இது குறைஞ்சு போவாது. கண்ணியமானவர்களே, அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய நற்குணங்கள் யாருக்கு யார் காட்டணும் தெரியுமா? முதல் படித்தரம் பிள்ளைகள் பெற்றோருக்கு காட்டணும். இரண்டாவது படித்தரம் கணவன் மனைவிக்கு அஹ்லாக்கை காட்டணும். மூன்றாவது படித்தரம் மனைவி கணவனுக்கு அஹ்லாக்கை காட்டணும். நான்காவது படித்தரம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அஹ்லாக்கை காட்டணும். ஐந்தாவது படித்தரம் முஸ்லிம்கள் பிற முஸ்லிம்களுக்கு காட்டணும். ஆறாவது முஸ்லிம்கள் பிற மத சகோதரர்களுக்கு எங்கள் அஹ்லாக்கை காட்டணும். நேரத்தை கருத்தில் கொண்டு முக்கியமான சில விடயங்களை மாத்திரம் சொல்லி பொதுவாக முடித்துக் கொள்கிறேன். கண்ணியமான கணவான்களே, எங்களுடைய அஹ்லாக்க நல்ல குணத்தை காட்டுறதுக்கு முதல் படித்தரம் எங்களுடைய உம்மா வாப்பாவோட எப்படி நடக்கணும் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, ஃபலா தகுல்லஹுமா உஃபி வலா தன்ஹர்ஹுமா வகுல்லஹுமா கௌலன் கரீமா. இந்த உலகத்துல வஞ்சகம் இல்லாத, ஹசத் பொறாமை இல்லாத, மக்ர் சூழ்ச்சி இல்லாத இரண்டு உள்ளங்கள் இருக்கும் என்றால், இரண்டு ஜீவன்கள் இருக்கும் என்றால் எங்களுடைய உம்மா பாப்பா மட்டும்தான். வேறு யாரும் பெற முடியாது. யாருக்கிட்ட கை நீட்டி பிச்சை எடுக்காம கண்ணியமா கௌரவமா வளர்த்த சீதேவிகள் எங்களுடைய உம்மா பாப்பா. அல்லாஹ் சொல்றான், அவங்கள பார்த்து சி என்று சொல்லாதீங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு எழுதுறாங்க தஃசீர்ல, வார்த்தைகளில் ஒரு தாழ்ந்த வார்த்தை இருக்கும் என்ற என்ன தெரியுமா? சி என்ற வார்த்தை. அதுக்காக ஒன்றும் இல்லை இருந்திருந்தால் அல்லாஹ் அதனை உபயோகித்திருப்பான். இன்னைக்கு பிள்ளைகள், சில பிள்ளை உமாவை எப்படி பேசுறாங்க, சில வாலிப பிள்ளை கேட்கிறான், என்னம்மா உங்களுக்கு பைத்தியமா, பாப்பா என்ன ஒரு தலை சத்தமா, உங்களுக்கு விளக்கம் இல்லையா, இன்னும் பழைய காலத்துல இருக்கிறீங்க என்றெல்லாம் பிள்ளைகள் பேசுறாங்க. அவங்க உள்ளம் எவ்வளவு பதறும், உள்ளம் எப்படி நோவும். கண்ணியமானவர்களே, கொஞ்சம் யோசிங்க. பெரியவங்க இருக்கிறீங்க, படிச்சவங்க இருக்கிறீங்க, என்னுடைய
சாப்பாடு ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க. உதாரணத்துக்கு புரியாணி, தம் புரியாணி செஞ்சிருக்கிறாங்க, வட்லாப்பமும் இருக்குது. இதை பார்த்து நாங்கள் யாராவது சி என்னப்பா இது, சி என்னப்பா இது சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அதே நேரம் என்னுடைய உங்களுடைய வாயிலிருந்து சி என்ற வார்த்தை எப்ப வரும் தெரியுமா? வீட்டுக்கு போறோம், எங்கட சின்ன பிள்ளை வாசல்ல நஜீஸ் பண்ணி இருக்குது, ஒரு நாய் அல்லது பூனை நஜீஸ் பண்ணி இருக்குது. இதை பார்த்து என்ன சொல்றோம்? சி என்னப்பா இதை கழுவுற இல்லையா, சி இதை துப்புரவு செய்யறது இல்லையா, சி இதை ஓரமாக்குறது இல்லையா? கேட்போமா இல்லையா? உமா வாப்பாவை பார்த்து சி என்ற வார்த்தை சொல்றா நஜீஸை விட மோசமானவங்க, அந்த நஜீஸை விட தாழ்ந்தவங்க. பலாத்த குல்லாஹும்மா ஒஃபே, உங்க உமா பாப்பாவுக்கு சீ என்று சொல்லாதீங்க, நல்ல அகலாக படிச்சுட்டாங்க. வலா தன்ஹர்ஹுமா, உங்க உமா பாப்பாவை வீட்டோட்டு வெளியே விரட்டிடாதீங்க. கண்ணியமானவர்களே, பெற்றோருடைய மகிமை என்பது தனிப்பட்ட தலைவர். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பம் கிடைச்சா பார்ப்போம். இன்னைக்கு சில இடங்கள்ல வயசு போன உமா பாப்பா மகனுக்கிட்டையும் மருமகனுக்கிட்டையும் அடிமையா இருக்கிறாங்க. 70-80 வயசு நடந்து கொள்ள ஒரு குடி சோத்துக்காக மகன் சொல்ற மருமகள் சொல்ற வேலையெல்லாம் செய்யணும், மகன் சொல்ற வேலையெல்லாம் செய்யணும். நாங்க சின்னத்துல பெரிய வசதி இருக்கல, எங்களை பாடசாலை கூட்டிட்டு போன அப்பா அம்மா இருக்கீங்களா, அப்பா அம்மா வயசாளிகள், அந்த டைம் திருவிழா ஆட்டோ இருக்கல, எங்களை தோல்ல சுமந்து போனா எங்களை உமா அப்பா எங்களை நடப்பாட்டல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? இப்ப வயசு போறோம், மகன் சொல்ற பாப்பா உள்ளே டைம் ஸ்கூல் கூட்டிட்டு போகலாம், மருமகன் சொல்ற மாமா தண்ணி பில்ல கட்டிட்டு வாங்கலாம், மாமா கரண்ட் பில்ல கட்டிட்டு வாங்கலாம், மாமா மரக்கறி வாங்கிட்டு வாங்கலாம், 1000 தடவை அனுப்புற கடைக்கு. அவர் வயசு போய் ஒன்று சொல்லிக்கொள்ள வைஃபும் போச்சு என்ன செய்ய, மகனுக்கிட்ட இருக்கிறேன், மருமகள் எல்லாம் செஞ்சாதான் ஒரு கூடி சோறு தருவான்னு சொல்லி பொறுத்து கொண்டு இருக்கிறார். கண்ணியமானவர்களே, சில இடங்கள்ல உமா பாப்பா பிள்ளைகளுக்கு சொத்து கொடுக்கலன்னா வீட்டை விட்டு வெளியே விரட்டுறாங்க. இன்னொரு சந்தர்ப்பம் பார்ப்போம். இனி உமா பாப்பா விரட்டிட கூடாது. அல்லாஹ் சொல்றாங்க, உமா கௌலன் கரீமா, உங்க உமா பாப்போட அன்பா பேசுங்க, இறக்கமா பேசுங்க, சொஃப்டா பேசுங்க, மெதுவா பேசுங்க. முகத்துல பாக்கி கத்திராதீங்க, வாய அடிச்சிடாதீங்க, உள்ள புண்படுற அளவுக்கு நடந்துடாதீங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் விலகி கொள்ளணும். எங்கட உமா பாப்பாட கண்கள் இருந்து எங்களுக்கா கண்ணீர் வடிக்கிறா, அது துவாவுடைய கண்ணீரா இருக்கும், அது துவாவுடைய கண்ணீரா இருக்கணும். அது துவாவுடைய கண்ணீர் உமா பாப்பாட கண்கள் இருந்து எந்த பிள்ளைக்கு வந்துடக்கூடாது. வாரத்துக்கு நான் நடந்து கொள்ள இடம் வச்சுக்கொள்ளவும் கூடாது. கண்ணியமானவர்களே, ஒரு வாப்பாவுக்கு எப்படி அகலாக காட்டணும் தெரியுமா? முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இருக்கிறாங்க, ஒரு வாலிப சஹாபி வாரார், அவருக்கு பின்னால் ஒரு வயசாளி வாரார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலா சொல்லுங்க கேட்டாங்க, உங்களுக்கு பின்னால் யார் நடந்து வாரேன்னு கேட்டாங்க. அந்த வாலிப சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு திரும்பி பார்த்து சொன்னார், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு பின்னால் வார யாரு தெரியுமா? என்ற வாப்பா என்றார். மகன் முந்தி வாரா, வாப்பா பிந்தி வாரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, உங்களோட வாப்பாவுக்கு முந்தி நீங்க நடந்து போவாதீங்க என்றார். உங்களோட வாப்பா உட்கார முந்தி நீங்க உட்காராதீங்க என்றாங்க. உங்களோட வாப்பாட சவுண்ட் சத்தத்தை விட உங்களோட சத்தத்தை உயர்த்தாதீங்க என்றாங்க. உங்களோட வாப்பாட மானம் போற அளவுக்கு நீங்க நடந்து கொள்ளாதீங்க என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, நீங்களும் உங்களோட வாப்பாவும் ஒரே சஹன்ல உட்கார்ந்து சாப்பிடுற நேரம் உங்களோட வாப்பாட குடி வாய்க்கு போறதுக்கு முன்னால நீங்க முந்திரவானா? வாப்பா எப்படி மறைக்கும்? வாப்பாவை எப்படி அகலாக காட்டும்? சில பிள்ளை நினைக்கிறாங்க, என்ற வாப்பா வயசாளி, முடி பழுத்துருச்சு, பல்லெல்லாம் உடஞ்சிருச்சு, இந்த மனுஷனை எவனும் மதிப்பானா என்று சிலர், பலர் அல்ல சில பிள்ளைகள் அம்மா வாப்பா கணக்கெடுக்கிறது. கண்ணியமானவர்களே, அன்பான வாலிபர்களே, பாடசாலை செல்லக்கூடிய மாணவர்களே, நல்லா யாது வச்சுக் கொள்ளணும். பாடசாலையில் ஒரு தவறு செஞ்சு பாடசாலையோட அதிபர் எங்களோட உமா வாப்பா வர சொல்லி, நாம செஞ்ச தவறால எங்களோட உமா வாப்பா ஸ்கூல்ல தலை குனிய கூடாது, ஊர்ல ஒரு அசிங்கத்தை
பள்ளி வாசல் எங்க உம்மா பாப்பா அழைச்சு நிர்வாகத்துக்கு முன்னால் எங்க உம்மா பாப்பா தலை குனி இட வைக்க கூடாது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சத்தத்தை உயர்த்தாதீங்க, பாப்பாக்கு நடந்து போவாதீங்க, பாப்பாட மானம் போறாலும் நீங்க நடக்காதீங்க. இது ஒவ்வொரு பிள்ளையும் உம்மா பாப்பா காற்று அகலா கண்ணியமானவர்களே. வெறுமனை தொழுது 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 நெத்தி கருத்தா மட்டும் போதாது, எங்களை அகலா நல்ல தன்மையை வெளியாகணும். ஒரு நாள் ஒரு வாப்பா ஒரு மரத்துக்கடியில உட்கார்ந்து இருக்கிறார். தன்னுடைய மகனுக்கு 25 வயசு. மகன் வாப்பா கிட்ட நிற்கிறார். மரத்தடியில வாப்பா உட்கார்ந்து இருக்கிறார், பக்கத்துல மகன் நிற்கிறார். 25 வயசு மகனுக்கு. அந்த மரத்துல ஒரு காகம் இருக்குது. பாப்பா கேட்கிறார், மகன் மரத்துக்கு மேல என்ன ராஜா? காகம் பாப்பா என்றார். இரண்டாவது தடவை கேட்கிறார், மகன் மரத்துக்கு மேல என்ன ராஜா? காகம் பாப்பா. கொஞ்சம் சத்தம் கூடுது, மகன் இல்லை. மூணாவது கேட்டார், மகன் மரத்துக்கு மேல என்ன ராஜா? காகம் பாப்பா. என்ன பாப்பா எத்தனை தடவை கேட்கிறீங்க என்று கத்தி பேசிட்டார். யார்? மகன். பாப்பா சொன்னார், மகன் வீட்டுக்குள்ள ரூம்ல போயிட்டு ஒரு டயரி ஒன்று எடுத்துட்டு வாங்கலையே என்றார். மகன் எடுத்துட்டு வந்தார். பாப்பா சொன்னார், மகன் 25 வருஷத்துக்கு முன்னால இப்படி ஒரு மரத்துக்கு அடியில நான் உட்கார்ந்து இருந்தேன். நீ அப்ப சின்ன புள்ள என்ன மடியில உட்கார்ந்து இருந்தாய். அந்த மரத்துல ஒரு காகம் இருந்துச்சு. நீ எனக்கிட்ட கேட்டாய், பாப்பா பாப்பா மரத்துல என்னன்னு கேட்டாய். நான் அன்பா பாசமா இறக்கமா காகம் ராஜான்னு சொன்னேன். நீ 2வது தடவை கேட்டாய், அதே அன்போடு காகம்னு சொன்னேன். 3வது தடவை கேட்டாய், அதே அன்போடு காகம்னு சொன்னேன். நீ 25 தடவை எனக்கு கேட்டாய். நான் 25 தடவைகளும் அன்பா பாசமா காகம் காகம் என்று சொன்னேன். உனக்கு நான் 3 தடவை கேட்டேன். உனக்கு ரோசம் வந்துருச்சு இல்லையா? உனக்கு சூடாயிருச்சு இல்லையா என்று வாப்பா சொல்லி காட்டுறார். இது கத்தி பேசுறது அகலாக்கு இல்ல, கத்தி பேசுறது அகலாக்கு இல்ல. எனவே ஒவ்வொரு பிள்ளைகளும் முதலாவது படித்தரம் எங்க அகலாக் அம்மா வாப்பா காட்டோரும். இது இன்னும் பல விடயங்கள் இருக்குது. இரண்டாவது கண்ணியமானவர்களே, எங்களுடைய அகலாக்க காட்டுறது கணவன் மனைவிக்கு அகலாக்க காட்டவும். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹைருக்கும் ஹைருக்கும் லிஅஹ்லி வ அன ஹைருன் லிஅஹ்லி. உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவிக்கு சிறந்தவர், நான் என்னுடைய வீட்டாருக்கு சிறந்தவர் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவரை ஒரு ஊரு சொல்லுது நல்லவர். உதாரணமா ஒருவருடைய சேவையை பாராட்டி முழு ஊரும் இவருக்கு பொன்னாட போட்ட ரெடி, இவருக்கு பொன்னாட போட்ட ரெடி, அவர் நல்ல மனிதர். வீட்டுல வைஃப் யோசிக்கிறா, இவருக்கு எப்பப்பா கஃபனாட போகுது. முழு ஊரும் பொன்னாட போட்டுன்னு சொல்லுது. வீட்டுல வைஃப் யோசிக்கிறா, இவருக்கு எப்படா கஃபனாட போட்டுரு, கஃபனை போட்டு எப்படா கபருக்கு அனுப்புற. அவ்வளவு மோசம். கண்ணியமாவே ஊர்ல பொன்னாட வாங்குறது பெருசு இல்ல. வீட்டுல உள்ள நோனா கிட்ட மனைவி கிட்ட நல்ல பேர் வாங்கணும். அதே நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிக்கு எப்படி அகலாக காட்டினாங்க தெரியுமா? நான் கேட்கிற வாழ்க்கையை அமல்படுத்துங்க. கண்ணியமானவர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வார நேரம் சலாம் சொல்லிட்டு வருவாங்க. எத்தனை பேர் மனைவிக்கு சலாம் சொல்றீங்க? வீட்டுக்குள்ள போற நேரம் இந்த ஹுத்பாவுல எல்லாத்தையும் மறந்தாலும் பரவாயில்லை, இந்த ஒரு விடயத்தை மறக்காதீங்க. ஒவ்வொருவரும் வீட்டுக்குள் நுழையும் பொழுது முதலாவது சலாம் சொல்ல வேண்டும். இரண்டாவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர ஸலவாத் ஓத வேண்டும். மூன்றாவது குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா இக்லாஸ் ஓத வேண்டும். யார் இந்த மூன்று செஞ்சுட்டு வீட்டுக்குள்ள போறாங்களோ அந்த வீட்டுக்கு பரக்கத் உண்டாகும், முசீபத் இருக்காது, ஷைத்தானுடைய குணங்கள் அங்கே இருக்காது. லேசி ஒரு நிமிஷமும் போவாது. சலாம் ஸலவாத் சூரா இக்லாஸ். கண்ணியமானவர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வார நேரம் மனைவிக்கு சலாம் சொல்லுவாங்க. அதே நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் இறக்கத்துக்கு பேரை சுருக்கி ஆயிஷான்னு கூப்பிடுவாங்க. வீட்டுக்குள்ள வருவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஆயிஷ். இன்னும் நேரம் கேட்பாங்க, யா ஹுமைரான்னுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹுமைரா கைஃப ஹாலுகி. ஆயிஷா அஸ்ஸலாமு அலைக்கும், எப்படிமா இருக்கிறீங்க, சோமா இருக்கிறீங்களான்னு கேட்பாங்க. சில நேரம் யா ஹுமைரா செக்க சிவந்தவளே எப்படி சோமா இருக்கிறீங்களான்னு கேட்பாங்க. நாங்க எத்தனை பேர் மனைவிக்கு சலாம் சொல்றோம்? கண்ணியமானவர்களே, கணவன் மனைவிக்கு அகலாக காட்டணும். அதன் முதலாவது வீட்டுக்குள் நுழையும் பொழுது சலாம் சொல்லணும். இரண்டாவது மனைவியோட
பதிவு செய்யப்பட்ட ரிவாயத், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வந்தால் யமன் நாட்டில் வசித்த 9 அல்லது 11 பெண்களுடைய சம்பவத்தை எடுத்து அந்த நேரம் உயிரோடு மனைவிமார்களை அப்படியே உட்கார வைத்து அரை மணித்தியாலும் ஒவ்வொரு நாளும் அந்த சம்பவத்தை கதையாக சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவிமார் டைம் எடுத்து பேசிக்கிறார். இன்னைக்கு எங்கட மனைவி பேச வந்தாலே எங்களுக்கு எரிச்சல் சிலர். யார் யார் எப்படிலாம் பேசுறோம், எப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுறோம், வாட்ஸ்அப்ல வீடியோவில் பார்த்து பேசுறோம், எல்லாம் பேசுறோம். எங்கட மனைவி எல்லோரும் அல்ல, சிலர் மனைவி அன்பா பேச வந்தா நீங்க காலையில மந்திரம் முடிக்கிறார், இதனால தான் என் வியாபாரமே யோசித்தா வச்சு என்றெல்லாம் சொல்லி அவங்க திட்டுறது. இது அஹ்லாக் இல்ல. கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு கணவனும் மனைவிக்கு அஹ்லாக்க காட்டணும். இது இன்னும் பல விடைகள் இருக்குது. அடுத்தது ஒவ்வொரு மனைவியும் கணவனுக்கு அஹ்லாக்க காட்டணும், மனைவி கணவனுக்கு அஹ்லாக்க காட்டணும். எப்படி காட்டணும் என்றா அந்த மனைவி யோசிக்கணும், என்னையால என் மாப்பிள்ளை அழவக்கூடாது, என்னையால என் கணவன் கண்ணில் கண்ணீர் வரக்கூடாது, அவர் பதறக்கூடாது, துடிக்க கூடாது. இதுக்கு சான்றா பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள அலி ரலிக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. எப்ப முடிச்சு கொடுத்தாங்கன்னா, கண்ணியமானவர்களே, முடிக்கிற வார்த்தை சொன்னாங்க, ஃபாத்திமா உங்களோட கணவன்கிட்ட அவரால் முடியாதவங்க கேட்காதீங்கன்றாங்க. எப்ப முடிச்சு கொடுத்தாங்கன்னா இந்த சஃபர் மாதம் முடிச்சு கொடுத்தாங்க. கண்ணியமானவர்களே, சஃபர் மாதம் வந்துட்டா சிலர் சொல்லுவாங்க, சஃபர் மாதமா அம்மா அது முசீபத்தான மாசம், கல்யாணம் சொல்ல பேசக்கூடாது, முடிச்சு வைக்க கூடாது, புதிய கடை தொடக்க கூடாது, எல்லாம் முசீபத்தா போகுமா. கண்ணியமா ஒன்றும் இல்ல. இந்த சஃபர் மாதம் உயிருக்கு மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்புமார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அலி ரலிக்கு கரம் பிடித்து வைத்தார்கள், முடிச்சு கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஃபர் மாதம் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்துக் கொண்டார்கள். கண்ணியமானவர்களே, இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் நோயில இருக்கிறாங்க. கணவனுக்கு காட்டிய அஹ்லாக்க பாருங்க. அலி ரலியல்லாஹு சுபஹுக்கு எழுப்பி பள்ளிக்கு போயிட்டு தொழுதுட்டு வராங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு கடுமையான காய்ச்சல், ஒரு பெரிய புடவை எடுத்து தலையில கட்டி கொண்டு மாவு கணிஞ்சு ரொட்டி சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, என்ன ஃபாத்திமா இவ்வளவு காய்ச்சல்ல ஏம்மா இதை செய்றீங்கன்னாங்க. ஃபாத்திமா என்ன சொன்னாங்க தெரியுமா? அஹ்லாக்க பாருங்க. சொன்னாங்க, அன்பு கணவரே, அல்லாஹ்வுடைய கடமை செய்யற நேரத்திலையும் என்னுடைய கணவருக்கு கடமை செய்யற நேரத்திலையும் எனக்கு நோய் பெருசா விளங்கல. இரண்டாவது சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கடமை செய்யற நேரத்திலையும் என் அன்பு கணவருக்கு கடமை செய்யற நேரத்திலையும் எனக்கு மௌத்து வந்தா இத மாதிரி நல்ல மௌத்து வேற ஒன்றும் இல்லைன்னா. ஃபாத்திமா ரலியல்லாஹு கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு மனைவியும் கணவனுக்கு அஹ்லாக்க காட்டணும். இதை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட நீண்ட ஹதீஸ். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில இருந்து சுன்னத்தான நோன்பை நோற்றுக்கொண்டு வெளியில போய்ட்டாங்க. அவர்களுக்கு இருந்த ஒரே ஒரு பிள்ளை. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வெளியில போனது பின்னால அந்த பிள்ளை திடீரென்று வஃபாத் ஆகுது, மௌத்தாகுது. மனைவி என்ன செய்யணும்? உள்ள மௌத்தா முதலாவது கணவனுக்கு மெசேஜ் கொடுக்கணும், பதறோடு துடிக்கணும். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சாங்கன்னா, தன்னுடைய புள்ள மௌத்தா வச்சு புள்ள எடுத்த ஆசாவை எடுத்து குளிப்பாட்டி கஃன் செஞ்சு அப்படியே கட்டில வச்சுட்டாங்க. இது புகாரில் வரக்கூடிய விவாதம். அபூ தல்ஹா ரலியல்லாஹு சுன்னத்தா நோம்போடு வெளியே வைத்திருக்கிறாங்க. மாலையில வீட்டுக்கு வராங்க. நாங்களாம் வீட்டுக்கு போன கேட்போம், எங்களை புள்ள எங்க வான்னு கேட்போம். புள்ளைய காணல, எங்க புள்ள அடுத்த வீட்டுக்கு கூப்பிடுங்க, வரவரப்புள்ள வீட்டுல எங்க இருந்தான் சொல்றோமா இல்லையா? அபூ தல்ஹா ரலியல்லாஹு கேட்டாங்க, எங்க புள்ள? மனைவி சொன்ன முறைய பாருங்க, புள்ள நிம்மதியா தூங்குறாரு என்று சொன்னாங்க, மூத்தன்னு சொல்லல. புள்ள நிம்மதியா தூங்குறாரு என்று சொன்னாங்க. கணவனை பதற வைக்க கூடாது மனைவி. அஹ்லாக்க பாருங்க. வீட்டுக்கு நோம்போட வந்த கணவனை உட்கார வச்சு நோன்பு குறைக்க எல்லா இஃப்தார் ஏற்பாடு செஞ்சு கொடுத்து இரவு அந்த கணவன் மனைவி ஒன்று கூடுறாங்க. அடுத்த நாள் காலையில மனைவி சொல்ற முறையை பாருங்க. கணவன் கேட்கிறாங்க, ஒருவர் எங்களுக்கு ஒரு அமானிதம் தந்தா திருப்பி கேட்கிறார், கேட்டா என்ன செய்யும் சொன்னா அது தல்ஹா ரலியல்லாஹு அப்படியா கேட்டா உடனே கொடுக்கணுமா, கொடுக்காம வச்சுக்கணும், எந்த அதிகாரம் இல்லை என்றாங்க. இப்ப சொன்னாங்க, அப்படியா அல்லாஹ் எங்களுக்கு அமானிதமா தந்த புள்ளைய அல்லாஹ் கேட்டால் புள்ளை கொடுத்துட்டு புள்ள மௌத்து என்றாங்க. இவ்வளவு நேரம் தைரியம்
கலிமா பேசினா அல்லாஹ் ரலியல்லாஹு அப்படியே உடைஞ்சிட்டாங்க. அழுது ஓடி வராங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் புள்ள மௌத்தாகிருச்சு, நாங்க இப்படி என் மனைவி இப்படி எல்லாம் அக்லாக்கா நடந்து கொண்டா நாங்க ஒன்று கூடினோம். நபி அவங்க சொன்னாங்க, உங்கள் மனைவி அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, நீங்க ஒன்று கூடி ஒன்று அல்லாஹ் பரக்கத் செய்வானான்னு துஆ செஞ்சாங்க. ஹதீஸ் அறிவிக்கிற சஹாபி சொல்றாங்க, ஒரு புள்ள மௌத்தாகிருச்சு, அந்த தாய் மனைவி அக்லாக்கா நடந்து கொண்டது அல்லாஹ் பின்னால் அவங்களுக்கு அந்த 10 ஆம்பளை பிள்ளைகளை கொடுத்தான். 10 ஆண் குழந்தைகளும் அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆன் சூரா ஹாஃபிலா மாறினார்கள். எனவே கண்ணியமானது அஹ்லாக் இன்னும் பல விடயங்கள் இருக்குது. எனவே நாம் அஹ்லாக்க உம்மா பாப்பா காட்டுறதோட கணவன் மனைவி கணவன் இதே போல அடுத்த அஹ்லாக் காட்டி நல்லவராக மரணிக்க செய்வோமாக. இல்லாமல் நல்லா நம் அனைவருக்கும் நல்லவர் புரிவானாக. யார் எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக, யார் எங்கள் குற்றமுறைகளை மன்னிப்பாயாக, யார் நம் அனைவரும் பொருந்திக் கொள்வாயாக. பெற்றோராது பாவங்களை மன்னிப்பாயாக. மனைவி மக்களும் பிள்ளைகள் குடும்பத்தாருடைய பூரா முஸ்லிம் ஆண்கள் பெண்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. எல்லா கபுலாரையும் பொருந்திக் கொள்வாயாக. எங்களை கஷ்டப்பட்டு உம்மா அப்பா சுவர்க்கத்தை வாஜிபாக்கி கொடுப்பாயாக. நரகத்தை ஹராமாக்கி வைப்பாயாக. எங்களை சக்கராத்துடைய லேசாக்கி சிரிச்சு மௌத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களை மௌத்து தொழுகையில வரணும் யா அல்லாஹ், சுஜூதுல வரணும் யா அல்லாஹ், குர்ஆன் திலாவத்துல வரணும் யா அல்லாஹ், வுதுவோட வரணும் யா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோட மரணிக்க வைப்பாயாக. உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னிடத்தில் சுவர்க்கத்தை கேட்டார்களோ அந்த மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய உயர்தரமான சுவனத்தை நம் அனைவருக்கும், அனைத்து முஸ்லிம் ஆண்கள் பெண்களுக்கும், அனைத்து கபராளிகளுக்கும், எங்களை பெற்றோர்களுக்கும் எங்களை முஸ்லிம் கொடுத்தருவாயாக. உன்னுடைய தலைவர் தெரிவை நாங்கள் சிறியவா ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் 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 الذي نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. ارسل حق بشيرا ونذيرا بين يدي النار. فيا عباد الله اتقوا ربكم الرحمن ووصوا يوم بتقوى الله. واذا قرئ القران فاستمعوا له لعلكم ترحمون. فاذا قرات القران فاستعذ بالله من الشيطان الرجيم. اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ان الانسان خلق هلوعا اذا مسه الشر جزوعا واذا مسه الخير منوعا. صدق الله مولانا. بارك الله لنا ولكم بالقران ونفعنا واياكم بالايات والذكر الحكيم. اقول قولي هذا استغفر الله لي ولكم فاستغفروه انه هو الغفور الرحيم. الحمد لله حمدا كثيرا كما امر. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له. واشهد ان سيدنا محمدا عبده ورسوله سيد البشر صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين. اما بعد فاوصيكم عباد الله واياي اولا بتقوى الله. فان الله مع التقوى الذين محسنوا واعلموا عباد الله ان الله قال امركم امرا عظيما وبدا بنفسه تعظيما وسمى الملائكه بالصبر بقدسه تكريما. وقال عز وجل ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى اله وصحبه صلاه دائما بدوام ملك الله. اللهم خلفاء الراشدين امير المؤمنين سيدنا ابو بكر الصديق رضي الله عنه وسيدنا عمر الخطاب رضي الله عنه وسيدنا عثمان عفان رضي الله عنه وسيدنا علي بن ابي طالب رضي الله عنه والستة البررة لهم تمام العشرة وحسن وحسين رضي الله عنهما وأميرنا حمزة عباس رضي الله عنهما والتابعين والتابعين بإحسان إلى يوم الدين. وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء والأموات. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار. اللهم لا تخلقنا من النار واغفر لنا اخواننا سبقونا بالايمان ولا تجعل في قلوبنا غلا للذين امنوا ربنا انك رؤوف رحيم. عباد الله ان
குறைஞ்சமும் தர